வெல்கம் பேக் டு மை சேனல் கேமிங்னா அது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், டம்பிள் கேஸ் தான் விளையாட போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கணும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டான்னு நோட்டிஃபை ஆகும். ஸோ கைஸ், இப்போ நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ ஃபஸ்ட் வீடியோக்கு லவ் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம யார் கூட விளையாடுறோன்னு நம்ம நண்பர் கூட தான் விளையாடுறோம். அவரோட சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆரம்பத்துலேயே நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா, கஸ்டம் பார்ட்டி மேட்ச் தான் விளையாட போகிறோம். ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கிறதுனால பாட்ஸ் கூட வரும். ஸோ அதனால் எங்கள் கூட உங்களுக்கு விளையாடணுன்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் டிஸ்கார்ட் சர்வர் கொடுக்குறேன். நானும் என் ஃப்ரெண்டு இருப்போம். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு டைமிங்கில் வந்து நாங்கள் வந்து ஒரு மெசேஜ் போடுவோம். அந்த மெசேஜ் பார்த்து நீங்களும் நாங்கள் ரூம் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா என்னோடய ஐடிக்கு வந்து ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்ம வந்து மேட்ச் விளையாண்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீம் ரவுண்ட் தான் விளையாட போகிறோம். டீம் கேம்ஸில் இருக்கும். ஸோ ரவுண்ட் வந்து 3 ரவுண்ட் வச்சிட்டேன். அப்புறம் இந்த ரவுண்டு எதுவுமே நான் செலக்ட் பண்ணுற ரவுண்டு இல்லை, இது எல்லாமே ரேண்டம் ரவுண்டு. ஏன்னா நம்ம அடித்த ரவுண்ட் செலக்ட் பண்ணால் அது வந்து பயாஸ்டாக போயிடும். அதனால் நம்ம வந்து ரேண்டம் ரவுண்ட் சூஸ் பண்ணனால இது வந்து எப்படி சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரவுண்டாக வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ என் நண்பர் பவர் செக் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டார். ஸோ அதுக்குள்ளே அந்த மேட்சும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து டம்பிள் கேஸ் விளையாண்டுட்டு கிட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு கேஸ். ஆனால் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் டம்பிள் கேஸை விட்டுட்டோம், விளையாடுறதில்ல. இப்போ மதியம் சரி விளையாடலாமே, அப்புறம் வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லி டம்பிள் கேஸ்க்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் புது மேப்லாம் வந்தால் எங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியல. என் ஃப்ரெண்டு எப்படியோ தாக்கு பிடிச்சிடுவான், அவன் ப்ரோ பிளேயர் கைஸ், அவனை நம்பாதீங்க. ஸோ என் நிலமை தான் என்னன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு லேசர் டேஷ் வந்துருக்கு, அருமையான மேப் கைஸ், எனக்கு பிடிக்காத மேப். பிளாக் டேஷ் லெஜண்ட்ரின்னு ஒரு மேப் இருக்கும், அது வேணால் ஏதோ விளையாடுவேன். அது வந்து ரிவார்டு செக்ஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன், ஈவெண்ட் செக்ஷனில் இருக்கும். அதில் வந்து நிறைய ரிவார்ட்லாம் கிடைக்கும், ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஈவெண்ட் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கைஸ், இப்போ சாங்கிற நிலைமைக்கு போனேன். யாரோ நல்ல மனசு பண்ணி எனக்காக செத்து நான் வந்து குவாலிஃபை ஆகிட்டேன். ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு நானே நண்பர் 2 பேருமே குவாலிஃபை ஆகிட்டோம். ஸோ 10 பேரில் இப்போ 5 பேர் ரிமைனிங் இருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் வரை என்ன வருதுன்னு தெரில. ஒரு நல்ல ஈஸியான மேப் வந்தோம் பரவாயில்லன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஃப்ளோர் ஃப்ளிப் வந்துருச்சு. ஓகே, ஃப்ளோர் ஃப்ளிப் வந்து ஒரு ஓஜியான மேப்னு சொல்கிறத விட அது வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு ஈஸியான மேப். பிகினர்ஸ்னு யாரை சொல்கிறேன்னா என்னைக்கு தான் சொல்கிறேன். ஸோ என்னை மாரி இப்போ புதுசாக டம்பிள் கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இல்லைனா என்னை மாரி ரொம்ப நாள் விளையாண்டுட்டு இப்போ திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்க, நேற்று ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறவங்க, எல்லாத்துக்கும் ஒரு விளையாடுறதுக்கு ஈஸியான மேப்னால் பார்த்தா ஃப்ளோர் ஃப்ளிப் தான் டெஃபினெட்லி. ஸோ அந்தளவுக்கு ஈஸியான மேப் ஃப்ளோர் ஃப்ளிப். ஸோ அந்த மேப்பும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, நானும் என் பெண்கிட்ட போயிட்டு நம்ம நண்பரும் டஃப் கொடுத்து வந்தார். பட் அவர் கீழே விழுந்துட்டார். அதான் இங்கே வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால இப்படி இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம என் பாயிண்ட்டுக்கிட்டே போயாச்சு. 44 செகண்ட்ஸ்லேயே நம்ம வந்து குவாலிஃபை ஆகிட்டோம். ஸோ அடுத்து நம்ம நண்பர் எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம நண்பர் என் பாயிண்ட்கிட்ட வந்துட்டார். என்ன கைஸ், இங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான் பாவம் கைஸ். அவனும் குவாலிஃபை இருந்தால் அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, இவன் ஏஎஸ் டம்ளர். ஸோ நெட்டு போனாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நானே நண்பர் குவாலிஃபை ஆனால் போதும். ஓகே, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஏதோ ப்ரீஸின்னு ஒரு பொண்ணா பையனும் யாரோ தெரிஞ்சுட்டாங்க. ஓகே சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே குவாலிஃபை ஆகிட்டோம். 3 பேர்த்துக்குள்ள போட்டின்னு சொல்ல முடியாது, 2 பேர்த்துக்குள்ள போட்டி. ஒன்று நான், ஒன்று என் நண்பர். ஏன்னா அந்த பாட் சீக்கிரம் செத்துரும்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்பு தான், திடீர்னு எதிர்பாருங்கள்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், நான் செத்துடுவேன்.
ஆனால் இது இன்னும் மேப்புன்னு தெரியல, கிராவிட்டின்னு இருக்குது. இந்த மாதிரி மேப்பை நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. பட் இந்த செட்டப் எங்கே ஃபெமிலியரான செட்டப் தான். ஸோ பார்த்தா புரியுது, பட் எப்படின்னா தெரியல. ஓகே கைஸ், புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிங்க் கலரில் நின்னா நம்மளுக்கு சொல்லி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ எம்டி ஸ்பேஸில் நிற்கணும், அவ்வளோதான் கைஸ். மேப் ஈஸியாக தான் இருக்குது. யார் ஜெயிப்பான்னு பார்க்கலாம். ஐ திங்க் நான் தோக்கிறதுக்கு ஒரு 99% சான்ஸ் இருக்குது. ஏன்னா நெட்டில் இஷ்யூ, இந்த மேப் புதுசு, ஈஸியாக தான் இருக்குது. பட் எனக்கு எல்லாமே கஷ்டம்தான். அவ்வளோதான், செத்துருப்பேன்னு நினச்சேன். என் பவர் போட்டு நானே செத்துருப்பேன் கைஸ். அப்புறம் இந்த பவர் வர எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பவர் போட்டால் யாருக்கும் டேமேஜ் விழ மாட்டேங்குது, என்ன பண்ணுறேன்னே தெரியல. அதனால் இந்த பவர் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது கைஸ். ஸோ என்னென்ன வகம் கமெண்ட்ஸ் சொன்னீங்க. அப்புறம் ஒருத்தர் அடி வாங்கினா என்ன கைஸ் இது. அப்புறம் நல்லா பில்டிங்ஸ் மாதிரி வந்துச்சு. இப்போ வாட்டர் பலூன் வருது. ஓகே, அந்த சொன்ன மாதிரி அந்த பாட்டு செட்டு தான் இப்போ எனக்கும் என் நண்பருக்கு மட்டும்தான் போட்டி. பாதி இடம் எம்டியாக தான் இருக்குது. மறுபடியும் பிளாக்ஸ் ரீஜன் ஆகுது. பவர் நானும் யூஸ் பண்ணி பார்க்குறேன், அவனும் தள்ளிக்கிட்டே இருக்கான். ஓகே, நானும் பிளாக் மேலே போடுற எல்லாமே கண்ணி வழியாக இருக்குது. நானும் பறக்கிறேன். அவன்தான் எங்கே போனாலும் அந்த பிங்க் கலர் ஸ்கொயராக வந்துடுது. ஓகே, நான் சர்வைவ் ஆகிட்டேன். என் நண்பரும் ஈடு கொடுத்து சர்வைவ் ஆகுது. இப்போ பிளாக்கும் வருது, வாட்டர் பலூனும் வருது. நானும் பிளாக் மேலே ஏறிலாம் போயிட்டுருக்கேன். அப்படியே என் நண்பர் கீழே உண்டு செத்துட்டார். நம்மளும் குவாலிஃபை ஆகிட்டோம். அவ்வளோதாங்க கைஸ். நம்ம 99% தோக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். பட் அந்த 0.1% நம்ம ஜெயிச்சாச்சு. ஸோ அடுத்த மேட்ச் நம்ம என்ன மேட்ச் விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா 1v1. ஐ மீன் 1v1னா 4 பேர் இருப்போம். அதில் 3 பேர் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அந்த 3 பேரில் எப்படி பாட் செத்துரும். நானும் என் நண்பர்கள் விளையாண்டாகணும். அதுலேயும் வரைச்ச ட்விஸ்ட்டுக்கு இது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்ன மேப், ஸோ ஃப்ளோர் ஃப்ளிப் தான் கைஸ். இது என்ன, டைல்ஸ் ஃபால். ஓகே, பேர் மறந்து போயிடுச்சு. ஓகே, டைல்ஸ் ஃபாலு. நம்ம டைல்ஸ் ஃபாலு பொறுத்த வரையும் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட எனிமீஸை முன்னாடி போய் விட்டுட்டா நம்ம போகணும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நானும் செத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் நெட் யூஸ் வேறு இருக்குது. நானும் கேவலமாக ஆடிக்கிட்டு இருக்கேன். பவர் யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி செத்துட்ருக்கேன். 1 க்ரீன் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த பிளாக்குக்கு போனால் அடுத்த பிளாக்கு ரெட் கலரில் இருக்குது, செத்து போயிடுறேன். என் நண்பர் வேறு போடான்னு சொல்லிட்டுருக்காரு. அதை நம்பி போகிறோம், நம்ம செத்துடுறோம். ஆனால் இந்த பிளாக் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா செத்துட்டேன். இப்போ நாம் தான் செத்துக்கிட்டே இருக்கேங்க அப்படின்னு நினச்சா கரெக்டாக அந்த 3 ஏஎஸ் தமிழரும் வந்துடுச்சு. கரெக்டாக நம்ம நண்பரும் செத்து வந்துட்டார் நம்ம கம்பெனி கொடுக்க. ஓகே, 3 பேர் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் கைஸ். நான் ஜம்ப் பண்ண தெரியாமல் ஜம்ப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கடைசி பிளாக்குலாம் யாரும் போகிறேன். ஓகே கைஸ், நம்ம ரைட் சைடு போய் கரெக்டாக க்ரீன் பிளாக் வந்துருச்சு. நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டாக குவாலிஃபை ஆகிட்டோம். கரெக்டாக நம்ம குவாலிஃபை ஆனாலும் நம்ம நண்பரும் கொஞ்ச நேரத்தில் குவாலிஃபை ஆகிட்டார். இப்போ யார் குவாலிஃபை ஆகான்னு தெரியல. ஓகே கைஸ், டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் யாருமே குவாலிஃபை ஆகலை. அப்போனா டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சொன்ன மாதிரியே நம்ம நண்பர் ஆசைப்பட்ட மாதிரியே 1v1 வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன மேப் வருதுன்னு தெரியல. ஓகே கைஸ், நம்மளுக்கு பிடிக்காத மேப், நம்ம நண்பருக்கு பிடிச்ச மேப் பிளாக் டேஷ் கிளாசிக் வந்துடுச்சு. இந்த மேட்ச்சில் நான் கன்ஃபார்ம் தோற்றுருவேன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் தாண்டியாச்சு. நானும் பவர் யூஸ் பண்ணுறேன், அவனும் சாக மாட்டிக்கிறான். அதுவும் நாங்கள் மாட்டி சாக வேண்டிதான். இப்போ எனக்கு ஒரு நெட் இஷ்யூ கைஸ். அவனுக்கும் நெட் இஷ்யூ. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில.
இன்னும் கைஸ் கீழே பூந்து வந்தானா எனக்கு ரொம்ப ஹேக் யூஸ் பண்ணான்னு நினச்சேன். ஸோ பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே ஆல்ரெடி இந்த பிளாக்கை தாண்டியாச்சு. அவ்வளோதான். நானும் பவர் யூஸ் பண்ண பாருக்கேன், அவனும் சாக கூட மாட்டிக்கிறான். நாங்கள் 2 பேரும் ஈக்குவலாக போய்கிட்டே இருக்கோம். இன்னும் ஈஸ்மே சோத்தை தாண்டி போகிறான். எப்படி தான் கல்வியானே எவ்வளோ கேஸ் அவனுக்கு கிளிச்சாகி வெளியே போயிட்டான். பட் நம்மளுக்கு என்னவா இருந்தாலும் லக்கு தான். ஸோ நம்ம எப்படியோ இந்த மேட்ச் ஜெயிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ். இன்னொரு விஷயம், நம்ம அடுத்த வீடியோ மைன்கிராஃப்ட் தான் போட போகிறோம். ஸோ மைன்கிராஃப்டில் செட் சீட் யூஸ் பண்ணலாமா இல்லை ரேண்டம் சீட் யூஸ் பண்ணலாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் எங்களால் கரெக்டாக விளையாண்டுட்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை கைஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.